ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நான் நம்பும் மனிதர்கள் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். 9 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 10வது மாதத்திலே எல்லா நன்மைகளால் எங்களை நிரப்பி அது வல்லமையால் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை எல்லா நன்மைகளாலும் நிறைவாக நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 37ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். திருப்பாடல் 37ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்காக காத்திரு, அவர் தம் வழியை பின்பற்று, அப்போது நீ நிலத்தை உடைமையாக்கி கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற ஒரு மாதம் இந்த மாதம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும், எல்லா துன்பங்களிலிருந்தும், வருத்தங்களிலிருந்தும், வேதனைகளிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவித்து உங்கள் வாழ்விலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பொருளாதாரம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை, நல்ல கை கொடுத்து சிரிச்ச முகமா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்கள். நீ உடைமையாக்கி கொள்ள போகும் நாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, நீ நிலத்தை உடைமையாக்கி கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல அநேக காரியங்களை மனித வாழ்க்கையில நாம் செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு வீட்டை கட்டணும், ஒரு நிலத்தை வாங்கணும், ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேறணும், இப்படி நிறைய முன்னேற்றத்துக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, அதே போல அவங்க வீட்டை கட்டியிருந்தாங்க, நிலத்தை வாங்கியிருந்தாங்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருந்தாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க அதுல ஆசீர்வாதத்தை தேடி அதை ஆரம்பித்தார்களோ அது நடக்காம அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மன பாரம், சுமைகள். ஏன் தான் இப்படி போய் இதுல இறங்கணும்னு எனக்கு தெரியல, ஏன் தான் என் பையனை இந்த படிப்பை படிக்க வச்சனோ தெரியல, ஏன் தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தனோ, இப்படி நிறைய கேள்வியோடு மனித வாழ்க்கையில விருப்பத்தோடு நாம் புறப்பட்ட ஆசீர்வாதத்திற்காய் ஆரம்பித்த காரியங்கள் கூட துக்கமாக மாறி விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளே, என் மக்களே, உங்களை நான் உயர்த்துவேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீ எந்த இடத்திலே எந்த காரியத்தை நீ சொந்தமாக்கி கொள்ளும்படி எதில் இருக்கிறாயோ அதை நான் ஆசீர்வதித்து உனக்கு ஒரு உயர்வை தருவேன். கைகளை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் விசுவசிக்கிறேன், நம் தேவன் நம்மை உயர்த்தக்கூடியவர். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. விரும்புறீங்களா? விரும்புறீங்களா? நம்புறீங்களா? நம்புறீங்களா? இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நிறைய கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள் வர்றோம், ஜெபிக்கிறோம், கண்ணீர் விடுறோம். ஆனா என்ன தெரியுமா,
அப்படியே தான் நம்ம நிலைமை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நீர் என்னை உயர்த்த வேண்டும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நீர் என்னை, நல்லா சொல்லுங்க, இருக்கிற என்ன எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலே தேவன் உங்களை, சொல்லுங்க, தேவன் உங்களை உயர்த்துவார். அவர் உயர்த்துவார். ஆனா நீங்க என்ன விரும்பணும் தெரியுமா? நான் உயரணும், நான் மேன்மையா கடவுளுடைய சமூகத்துல வாழணும், எனக்குன்னு ஆண்டவர் ஒரு உயர்வின் பாதையை திறக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உபாகமம் இணைச்சட்டம் 26ஆம் அதிகாரம், உபாகமத்திலே இணைச்சட்டம் 26ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தையை பாருங்கள். வாசிங்க சிஸ்டர், படிங்க. 19ஆம் வசனம் படிங்க. அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார். கை தட்டுங்க. உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம், 750 கோடி 800 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு ஒரு வசனத்தை, ஒரு வாக்குறுதியை வைத்து இருக்கிறார். என்ன? இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்கும் மேலாக கடவுள் ஆண்டவர் தம் ஜனங்களை அவர் உயர்த்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்னைய உயர்த்துவது ஆண்டவருக்கு என்னது? விருப்பம். ஆண்டவரே சொல்றார் பாருங்க, ஆண்டவருடைய வசன வார்த்தையை நீங்கள் விசுவசித்து படியுங்கள். திரும்ப உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த உலகில் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே. நல்ல 2 கையை நல்லா உயர்த்தி சொல்லு. அப்படியே கொஞ்சம் அப்படிலாம் இல்ல, ஃபுல்லா நல்லா உயர்த்தி சொல்லு. ஆண்டவரே நீர் என்னை புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உயர்த்துகிறவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாத்திலையும் தேவன் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மனுஷன் தாழ்த்துவான், ஆண்டவர் உங்க சொந்த பந்தம் உங்களை என்ன செய்யும்? தாழ்த்தும். பிரைஸ் தி லார்ட். பெரிய இவா கார் வாங்கிட்டா சொல்லுங்க, எவன் காரையாவது வாங்கிட்டு வந்திருப்பான். அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, நான் கழுத்துல என் வீட்டுக்காரரு அப்பதான் தாலியை மாத்தி என்ன செஞ்சாரு, அவர் கடலுக்கு போய் கொஞ்சம் வருமானம் கிடைச்சது. இந்த சீசன்ல கிடைச்ச காசை வச்சு என் வீட்டுக்காரருக்கு தாலியை மீட்டு அதை புதுசாக்கி என்ன செஞ்சேன், போட்டுக்கிட்டேன். பிரைஸ் தி லார்ட். உடனே அந்த இதை காமிச்சு, கூட பிறந்த அக்காட்ட தான் காமிச்சா, அக்கா நல்லா இருக்கா, நானா கல்யாணி கவரிங்காடி இல்லக்கா திருப்பிட்டேன். ஆமா, இப்படியே தான் கதை சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏக்கா திருப்பிட்டேங்க, சும்மா சொல்லாத, இப்படிதான் அப்படின்னு போறாளாம். சில நேரங்கள்ல பாருங்க, நீங்க எதை உயர்ந்தாலும் கூட அதை இந்த உலகம் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது. நீங்க என்னதான் வாழ்க்கையில முன்னேறுங்க, என்னதான் ஆசீர்வாதத்தை நோக்கி போங்க, சில பேர் உங்களை பார்க்கிற விதம் மாறவே மாறாது. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உயர்த்துவேன். மனிதர்கள் உன்னை தாழ்த்துறாங்களா, அதே இடத்துல நான் உன்னை என்ன செய்வேன். உன் சொந்த பந்தம் உன்னை தாழ்த்துதா, அதே இடத்துல நான் உன்னை என்ன செய்வேன், உயர்த்துவேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை, அப்படி வசந்த சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை பெயரிலும் புகழிலும் மாட்சியிலும் உங்களை உயர்த்துவார். உங்களை மட்டம் தட்டினவங்க முன்னால சொல்லுங்க, உங்களை மட்டம் தட்டினவங்க முன்னால, உங்களை புறக்கணிச்சவங்க முன்னால ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க பிள்ளைகளை உயர்த்துவாரா? உங்கள் வருமானங்களை உயர்த்துவாரா? உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாரா? எல்லாவற்றிலும் பெருக்கம் உண்டு. ஆமென். அதனாலதான் வாசித்து பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 34வது வசனம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். சீக்கிரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 22ல 34 படிப்பா.
படிக்கிறீங்களா? 34. அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குகின்றார், உயர்ந்த இடத்தில் என்னை நிலை நிறுத்துகிறார். கை தட்டுங்க பாப்போம். எங்க நிறுத்துறாரு? பள்ளத்தாக்குல கிடந்த உன்னை எங்க செய்றாரு? எல்லாரும் மட்டம் தட்டி தாழ்த்தி உன் தலையில அடிச்சு 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 மண்ணுக்குள்ள அமுக்கி மறந்து போன உன்னைய ஆண்டவர் என்ன செய்வாரு? உயர்ந்த இடத்துல வைப்பார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க வேதாகமத்தை திருப்பி பார்ப்பீர்கள் என்றால் இந்த உலகத்துல தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் உயர்த்தினார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க மோசேயுடைய வாழ்க்கையை பாருங்க. 40 வருடம் அவர் பாலைவனத்தில் சுற்றி திரிந்தார். ஆமென். எகிப்துல அவனுடைய பெயர் மங்கி போயிட்டு, அவனுடைய பெயரே இல்லாம போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எகிப்தை விட்டு ஓடி போன மோசேயோட கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு நாள் தேவன் மோசேயை கண்டார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் மோசேயை பக்கத்துல கை குறிச்சலுங்க, உன்னையும் பார்க்கிறாரு. மகளே உன்னை பார்க்கிறாரு. மகனே உன்னைய பார்க்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் மோசேயை கண்ணோக்கினார். ஆமென். மோசே பேர் சொல்லி கூப்பிட்டார். மோசே வாப்பா. ஏன் திக்குவாயி, பேச தெரியாது, வனாந்திரத்திலே அலைஞ்சு தெரிஞ்சு ஆடு மேய்ச்சி மேய்ச்சி அப்படியே இருந்த தோற்றம் பலமெல்லாம் அத்து போச்சு. ஆண்டவர் சொன்னாரு, நீ போ எகிப்துக்கு. ஏன்? உன்னை பார்வோனுக்கு முன்பாக நான் கடவுளாய் மாற்றுவேன். கை தட்டுங்க. பார்வோனுக்கு முன்பாக ஆண்டவர் மோசேயை எப்படி உயர்த்தினாராம்? நீ பார்வோனுக்கு யார் தெரியுமா? கடவுள். ஆண்டவர் சொல்றாரு, பார்வோனுக்கு நீ முன்னால யாரா போய் நிக்கிற அப்படின்னா, நீ முதல்ல எப்படி நின்ன? பார்வோனுக்கு பயந்து தான் ஓடுன. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம கடங்காரங்களை பார்த்து என்ன செய்வோம்? பயந்து ஓடுவோம். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம யார்ட்டையாவது சில நேரங்களில் கை விரிச்சிட்டோம், இல்லைன்னா சில நேரங்கள் அகப்பட்டுருவோம் எப்படியாவது. பிரைஸ் தி லார்ட். அந்த நேரம் நம்ம கூனி குறுகி பலவீனம் அடைந்து அவங்க முன்னால நிக்கிறதுக்கு சொல்லுங்க என்ன இருக்காது, திராணி இல்லாம நாம் ஓடிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. ஆனா அதே போல ஓடுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க இருந்து ஓடி வந்தியோ அங்க உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன். ஆமென். எப்படி நிறுத்துவேன்? உன்னை எப்படி உயர்த்து நிப்பாட்டு வந்துருமா? பழைய மாதிரி இல்ல, உன்னை சகல சக்தியோடும் பலத்தோடும் எல்லா கண்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்துவேன். ஆமென். எந்த மோசேய பார்வோன் கொல்ல தேடினானோ அதே மோசே கைகளை உயர்த்திய பொழுது அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. தேவன் மோசேயை உயர்த்தினார். ஆமென். இன்னைக்கு உங்களை உயர்த்துவாரா? உங்களை மான் கால்களை கொடுத்து கண்மலையின் மேல் அவர் உறுதியாக நிற்கும்படி இன்று உங்களுக்கு ஆசியை வழங்குவார். ஆமென். அதோடு முடியறதில்ல. அதே அதிகாரத்தில் 49ஆம் வசனத்தை பாருங்க. 49ஆம் வசனம் 2 சாமுவேல் 22:49. என் பகைவரிடமிருந்து என்னை அழைத்து வந்தவர் அவரே, என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்தினீர். ஆமென். யாரை விட உயர்த்தினீர்? சிஸ்டர், பிரதர், உன்னை யாரை விட ஆண்டவர் உயர்த்துவாரு? நீ நாசமா போனும்னு எத்தனை பேர் நினைப்பாங்க? அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீ நாசமா போனும், விளங்காம போனும், அழிஞ்சு போனும்னு ஒரு கூட்டம் காத்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். இது உலகத்துல வீட்டிலையும் இருக்கும், சொந்தத்துல இருக்கும், வெளியே இருக்கும், பக்கத்துல இருக்கும், எங்கேயோ இல்லாம இருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு மகளே நீ பயப்படாத, உன்னை நான் உயர்த்துவேன். அதனாலதான் தாவீது சொன்னாரு, என் எதிரிகளை விட, சொல்லுங்க, என் எதிரிகளுக்கு மேலாக, வாசிங்க, என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்தினீர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் எதிரிகளுக்கு மேலாக, என்னை விரோதிப்பவர்களுக்கு மேலாக, நான் அழிஞ்சு போனும் நினைக்கிறவங்களுக்கு மேலாக ஆண்டவர் என்னை உயர்த்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறியாக்கா?
நல்ல கையை தட்டு பாப்போம். ஆமென். சொல்லுமா பின்னால சகோதரா, நீ உன் பிசினஸ்ல வேலை காரியங்கள்ல உன்னைய ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். சொல்லுங்க, வாயை திறந்து நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, என்னை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நீங்க வியாதியை பத்தி சில நேரங்கள்ல சொல்லும் போது சிலர் நினைப்பாங்க, இப்படியே படுக்கையில விழுந்துட்டா நல்லா இருக்கும் போல நினைக்கலாம். அல்லேலூயா. சில பேருக்கு உங்க வியாதிகளும் பலவீனங்களும் கூட வாய்ப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த இடத்தில் தேவன் உங்களை உயர்த்தி உங்களை வைத்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். சங்கீதம் 89ஆம் அதிகாரம், சங்கீதம் திருப்பாடல் 89ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை, உமது தயவால் எங்கள் வலிமை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, உம்முடைய தயவால் எங்களுடைய வலிமை, சொல்லுங்க, எங்க வலிமை உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வலிமை உயரும். உங்க பொருளாதார கை கொடுத்து சொல்லணும். ஏன் சொல்றேன்னா, நீங்க கை கொடுத்து சொல்லும் போது உங்ககிட்ட இருக்கிற எல்லா மன வலிகள் வேதனைகளை ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். நீங்க இன்னொருத்தருக்கு கையை கொடுக்கும்போது அவர்களும் நீங்களும் பிடிச்சு வசனத்தை சொல்லும் போது ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஆமென். நல்ல கையை திரும்பி பிடிச்சிக்கோ. சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஆண்டவர் உங்க வலிமையை உயர்த்துவார். உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துவார். உங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களிலும் அவர் உயர்வை தருவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்கிறது, எடுத்துக்கொள்ளுங்கள், எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 14வது வசனம். வாசிங்க. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 14வது வசனம். படிக்குமா? படிங்க படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஆண்டவர் எடுத்து வாசிங்க. ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை உன் மூதாதையரின் யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு ஆண்டவரின் வாய் இதை. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை குடிச்சு சொல்லுங்க, மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வர செய்வார். அப்படின்னா அர்த்தம் என்ன? இப்படியே வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறியா, உன்னை தூக்கி உயர்த்துவார். ஆமென். எல்லா கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு தம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆமென். ஒரு நிமிடம் எழுந்து நில்லுங்கள். ஆண்டவரே, நீர் என்னை உயர்த்த வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னுடைய குடும்பத்தில் ஒரு உயர்வின் பாதையை திறக்கணும். ஆண்டவரே, பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு சொல்லுங்க. ஆண்டவரே, என் வருமானத்தை உயர்த்தும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உயர்த்தும், என்ற தேவைகளிலே உம்முடைய உயர்வின் ஆசீர்வாதங்கள் வெளிப்படுவதாக. ஆமென். மகிழ்ந்து கலிகூரு, மகிழ்ந்து கலிகூரு, மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு என் வீட்டில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு என் தொழிலில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு என் வாழ்வில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து கலிகூரு, மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து கலிகூரு, மகனே பயம் வேண்டாம். Praise the Lord. Praise the Lord. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே, தேவனாகிய பிதாவே, உயர்வின் பாதைகள், உயர்வின் பாதைகள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆமென். ஒருவனை உயர்த்துவது இந்த உலகில் உள்ள எல்லா மக்களினங்களுக்கு மேலாக நம் தேவன் நம்மை உயர்த்துவார். ஆமென். அவர் நல்லவர். Praise the Lord. ஆனால் இந்த உயர்வை ஒருவன் பெற வேண்டும் என்றால் நான் வேகமாய் ஒரு 3 காரியங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆமென். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 123ஆம் அதிகாரம் 2வது வசனத்திற்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 123ஆம் அதிகாரம்
இரண்டாவது வசனத்தை பாருங்கள். பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். இந்த நாளிலே தேவன் உங்களை உயர்த்துவது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் பெருக செய்வதிலே அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாருங்க, ஆண்டவர் ஒரு உயர்வை நோக்கி நம்முடைய குடும்பங்கள்ல வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். நான் சமீபத்திலே ஒரு சம்பவத்தை நான் சந்திக்கும்படியாக இருந்தது. அப்போ ஒரு தகப்பனாரும் தாயாரும் வந்திருக்கிறார்கள். நல்ல ஒரு வசதியான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவங்களுக்கு நிறைய வசதி இருக்கிறது. அப்போ அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்பல கேட்டோம், அப்போ உங்களுக்கு நீங்க உங்க ஊர்லாம் சொன்னாங்க, பேசிக்கிட்டு இருந்தாப்புல உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? அப்போ அந்த ஐயா சொன்னாரு, என்னுடைய ஒரே மகன் மட்டும் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். உடனே அவர் திரும்பவும் கேட்டேன், எத்தனை பிள்ளைங்க அப்படின்னா திரும்பவும் சொன்னாரு, ஒரு மகன் இருக்காரு, அவருக்கு மேரேஜ் ஆயிட்டு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒரே ஒரு காரியத்தை அவர் சொல்ல தயங்கினார். என்னன்னா, அவருக்கு ஒரு மகள், ஒரு மகன் ஒரு மகள். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு அந்த மகளை பற்றிய பேச்சுக்கு எடுக்க மனசு இல்லை, அந்த அம்மாவும் எடுக்க மாட்டேங்குது. உடனே கூட அவங்க அழைத்து வந்தவங்க சொன்னாங்க, அவங்க எல்லாம் இருக்குது, நல்ல ஆலயத்துக்கு செய்வாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, ஏழைகளுக்கெல்லாம் செய்வாங்க. ஆனா அவங்க மனசளவில் ரொம்ப பாரப்பட்டு போய் இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, மகளை நல்ல படிக்க வச்சிருக்கிறாங்க, நல்ல எல்லாத்துலயும் அவங்களுக்கு சிறப்பாக வைத்திருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா அவங்க மகனுக்கு ஒரு சொத்துன்னா நம்ம எப்படியும் பார்த்தாலும் கோடிக்கணக்கான ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மகளுக்கும் அதே போல அவர் சேர்த்து வைத்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த பொண்ணு அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு அவள் ஏதோ காலேஜில் படிக்கும் பொழுது யாரோ ஒரு பழகி இருக்கிறாள். வீட்டை விட்டு வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பிறந்தநாள் பார்ட்டிக்கு போறேன்னு போனோம், வரவே இல்லை. தேடி பார்த்தாங்க, கடைசி தகவல் தெரிஞ்சது, போய் பார்த்துருக்குறாங்க. அப்பாவும் அம்மாவும் மனதுருகி காலெல்லாம் கூட விழுந்திருக்காங்க. அந்த பொண்ணு எனக்கு நீங்க தேவையே இல்லைன்ட்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, அவள் திருமணம் முடிச்சுட்டா, 2 பிள்ளைங்க பிறந்துட்டு, ஆனா வறுமையில இப்போ வாடுறா. இந்த அப்பா ஒரு முடிவுல இருக்காரு. என்ன தெரியுமா, நான் தேவையில்லைன்னு போனவளுக்கு என் சொத்துல 1 ரூபா நான் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். நான் தேவையில்லைன்னு போனவா, நான் அவளுக்கு அவள் மேரேஜுக்கு 300 பவுன், ஏன்னா அவ்வளவு வசதி இருக்கு. ஊர் அறிய 300 பவுன் 3 கிலோ வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்கு. உண்மையிலே இருக்கு. தோப்பு துறவு எல்லாமே இருக்கு. ஆனா எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஏன்? எப்ப அவ என்ன நம்பலையோ அப்பமே நான் அவள்கிட்ட செத்துட்டேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப அவ கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியும். அவள் யாரை விரும்பி போனானா அவன் டெய்லி அவளுக்கு கொடுமைப்படுத்துகிறான்னு எனக்கு தெரியும். ஆனா என் மனசு இறங்க மாட்டேங்குன்னு அந்த பெற்றோர், அந்த தகப்பனாரும் தாயாரும் அழ ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாருங்க, கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தின் வழிகளை வைத்திருக்கிறார். ஆமென். அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது அப்படி பிசுக்கி நசுக்கி அப்படியே மெல்ல 50 கொடுக்கலாமா 100 கொடுக்கலாமா இல்ல, அவர் வானத்தின் பலகணிகளை திறப்பார். ஆமென். அல்லேலூயா. பைபிள் அழகா சொல்லுது பாத்தீங்களா, நன்மையின் கருவூலமான வானத்தை ஆண்டவர் உனக்காக அவர் அதை திறப்பார். ஆமென். ஆனா அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? வெயிட். கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கிறவரை நீ என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கும். இந்த மகளை மாதிரி இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ஓடுற ஜனங்கள் ஒரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. ஆமென். அப்போ முதலாவது பாருங்க, இந்த வசனம் சொல்லுது பாத்தீங்களா, ஒரு பணியாளனின் கண்கள் என்ன செய்தான்? தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல ஒரு பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கும் வரை என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும். கை தட்டு பாப்போம்.
என் கண்கள் எங்க நோக்கி இருக்கணும் தெரியுமா? சொல்லுங்க. எப்படி பொத்துட்டு போலாம், எதை கவுத்துட்டு போலாம், எப்படி குறுக்கு வழி இருக்கு. இப்படி இல்லை. நீ என்னை உயர்த்துறதுக்கு நான் குறுக்கு வழியிலெல்லாம் போக மாட்டேன். உன் இறக்கம் என் மேல இறங்கி வருகிற வரை நான் உனக்காக காத்திருப்பேன். ஆமே. இன்னைக்கு இதுதாங்க ஆசீர்வாதம். சகோதரனே, சகோதரியே, தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீ அவருக்காக காத்திருக்கணும். ஆமே. ஒரு 3 காரியங்கள். முதலாவது, நான் எதிலே காத்திருக்க வேண்டும் என்றால் அபகுக் எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்து வாசியுங்கள். அபகுக் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். அபகுக் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். நல்லா கொஞ்சம் பாருங்க. நான் காவல் மாடத்தில் நிற்பேன், கோட்டை மேல் நின்று காவல் புரிவேன், என் வாயிலாக ஆண்டவர் என்ன கூறப்போகிறார் என்றும் என் முறையீட்டுக்கு என்ன விடையளிப்பார் என்றும் கண்டறிவதற்காக காத்து. கைத்தட்டு. ஏதோ எடுத்தோம் கவுத்தோம்னு வாழ்ற வாழ்க்கை வாழ்ற கிறிஸ்தவனா இருந்துராத. 4 நாள் வருவேன், சாமி கும்பிடுவேன், உண்டியல் போடுவேன், எதுவும் நடக்கலன்னா உடனே மந்திரவாதத்தை தேடி போவேன். இல்லைன்னா யாராவது ஏதாவது எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த வீட்டில் தொங்க போடுற கிறிஸ்தவர்கள். இல்லைன்னா எதையாவது பண்ணிட்டு ஓடி போற கிறிஸ்தவன். அந்த போதகர் சொன்னார், இந்த போதகர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், இப்படி எங்கேயாவது ஓடுற கூட்டமா இருக்கக்கூடாது. நீ என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுக்கு தேவன் பதில் அளிக்கும்படி நீங்க என்ன செய்யணும்? அவருக்காக காத்திருக்க வேண்டும். ஆமே. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம், உயர்வை நீங்கள் பெற வேண்டும் என்றால் ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஆமே. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஆண்டவருக்காக காத்திருப்பதில்லை. நாமே நமக்கு சில முடிவுகள் எடுத்துக்கிட்டு அதற்கு பின்னாலேயே நம்ம ஓடி போறோம். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிக்கணும். உங்க பிள்ளைகளுக்கான திருமணமா இருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம், ஒருவேளை ஒரு எக்ஸாம் காரியமா இருக்கலாம், ஒரு ப்ரமோஷனா இருக்கலாம், ஒருவேளை நீங்க ஒரு வீடு கட்டலாம். ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறீங்கன்னா தயவு செய்து எனக்கு சிநேகமானவர்களே, நீங்களா ஒரு முடிவெடுக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு முன்பாக காத்திருக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க யாருக்கு முன்னால காத்திருக்கணும்? சொல்லுங்க, யாருக்கு முன்னால காத்திருக்கணும்? நீங்க பாருங்களேன், பைபிள்ல ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவம் இருக்கிறது. ஆமென். லோத் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சாரா? நீங்க தொடக்க நூல் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசித்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ நடந்து செல் என்று ஆண்டவர் கூறிவிட்டார். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு காமிக்கிற நாட்டுக்கு போன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசியாக விளங்குவாய், உன்னிலிருந்து மக்களினங்கள் பெருகும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை. அப்படி 7 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்தார். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆமென். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம். அப்போ ஆபிரகாம் புறப்படும் போதே கூட ஒருத்தன் வந்தான். யாரு? லோத்து. சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் சில நேரத்தில் பாருங்க, நம்ம சில நேரத்தில் புறப்படும் போது அப்படியே வருவாங்க சிலர். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் புறப்பட்ட கூட யார் வந்தா? லோத்து வந்தான். ஆபிரகாமுக்கு செல்வம் பெருகியது, ஆபிரகாமுக்கு ஆட்டு மந்தை பெருகியது, ஆபிரகாமுக்கு வேலைக்காரங்க பெருகினாங்க. இதெல்லாம் யாருக்கு பெருகியது? லோத்துவுக்கும் கிடைச்சது. பிரைஸ் தி லார்ட். லோத்துவுக்கும் எல்லாம் ஆசீர்வாதம். ஆனா ஒரு நாள் வந்துச்சு, லோத்துவுடைய வேலைக்காரங்களுக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரங்களுக்கும் கொஞ்சம் சண்டை வந்துச்சு. அல்லேலூயா. சில நேரத்தில் பிசினஸ் பெருக பெருக என்ன வரும்? சில நேரத்தில் வருமானம் முதல்ல பார்ட்னரா வைக்கும் போது நஷ்டம் வரும்போது சண்டை வருமா? வரவே வராது. பிரைஸ் தி லார்ட். ஆனா கொஞ்சம் வருமானம் பெருகும் போது பல பிரச்சனைகளை சந்திப்போம். இப்போ லோத்துவை பார்த்து ஆபிரகாம் சொன்னாரு, இருப்பாங்க பாப்பா நீ எங்கனாலும் போயா, கிழக்க போனா மேக்க போறேன், தெற்க போனா வடக்க போறான்னு முடிவு எடுத்துட்டாரு. லோத்து பார்த்தாரு. லோத்து எப்படிப்பட்டவர் என்றால்
அவன் உலகத்தை உடனடியாக கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிற ஆளு. பிரைஸ் தி லார்ட். சிலர்லாம் பாருங்க உட்கார்ந்த இடத்துலயே கணக்கு போடுறதுல கில்லாடி. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பயங்கர டெக்னாலஜி. உலகத்துல உங்களை மாதிரி ஒரு கம்ப்யூட்டரே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். லாபம் நஷ்டம் எல்லாம் தெரிஞ்சுவீங்க. உட்கார்ந்த இடத்துலயே மெமரி பண்ணி வச்சிருப்பீங்க. உடனே மெமரி பண்ணா ஆபிரகாம் போச்சுனார், வாயா நீ வேணா இருந்துக்கோ நான் போறேன்ட்டு அவன் புறப்பட்டு சோதோம் கொமோரா, அது ஒரு வளமான பகுதி என்று பைபிள் காண்பிக்கிறது, அங்க புறப்பட்டு போயிட்டான். ஆனா ஆபிரகாம் என்ன செய்யல தெரியுமா? தனக்குன்னு ஒரு முடிவை எடுத்துக்கல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உடனே முடிவெடுத்தாரா ஆபிரகாம்? முடிவெடுத்தாரா? இன்னைக்கு வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறதுல கில்லாடி நீங்க. ஆனா முடிவு எடுத்த பின்னால்தான் சொல்லுவோம், கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவோம், என் தலையில நானே அது நீங்க தான் பேசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது அவங்க அவங்களுக்கு என்ன விவரம் இல்லாம போய் வசமா மாட்டிக்கிட்டேன். இப்படிலாம் நிறைய வேர்ட் இருக்குது. சரி, ஆனா ஆபிரகாம் என்ன தெரியுமா? அமர்ந்தார். பைபிள் சொல்கிறது, வாசித்து பாருங்கள். நீங்கள் தொடக்க நூல் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சென்ற பின் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நீ கண்களை உயர்த்தி பார், வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் எல்லாத்தையும் பாரு, இத உனக்கும் உன் வழிமரபுக்கும் நான் தருவேன். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவருக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க ஒரு நாளும் வெக்கப்பட்டு போறதே இல்ல. ஒரு சில நேரங்களில் சொல்லுவாங்க, உங்களுக்கு மூளை இல்லையா, உங்களுக்கு அறிவு இல்லையா? உங்க அறிவெல்லாம் கடந்த ஒரு அறிவு தேவனுடைய அறிவு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்க கணக்கு போடுற விதத்தை விட ஆண்டவருடைய கணக்கு சரியா இருக்கும். ஆமென். நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணு இருக்காது. ஆண்டவர் கூட்டி கழிச்சு பார்த்தான்னா உங்க வாழ்க்கையில எல்லாம் இல்லாத இடத்தில் கூட அவர் இருக்கிறவைகளை உருவாக்குவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சீடர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே இதோ மாலை நேரம் ஆயிட்டு அப்பம் வாங்கிட்டு வர்றதுக்கு சாப்பாடு பூவா சாப்பிடுறதுக்கு அனுப்பிடுங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீங்க உணவு கொடுங்க. ஓஹோ, நோ, கொடுக்கவே முடியாது. ஏன்? இத்தனை பேருக்கு நம்மகிட்ட ஒண்ணுமே இல்ல 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 எதுவுமே இல்ல. என்னப்பா இருக்குன்னா 5 அப்பமும் 2 மீன் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னார், குடியா, ஏன்ட கொடுத்து உன் வழியை கொடு. தேவனுடைய இயேசுவின் கரத்திலே 5 அப்பமும் 2 மீனும் வந்தது. பைபிள் சொல்லுகிறது, அங்கே எல்லாருடைய பசியும் நீங்கி மீதி 12 கூடைகள் நிரம்பியது. கைத்தட்டு. நீ உன் குறை மாறணும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரு. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நான் ஆண்டவர்ட்ட அமர்ந்திருப்பேன், அவற்றிலிருந்து எனக்கு என்ன பதில் வரும் என்று நான் காத்திருப்பேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் இந்த வேத வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்களப்பா. திருப்பாடல் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் படிங்கப்பா. ஆண்டவரே, விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும், வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து. யாருக்காக காத்திருப்பேன்? யாருக்காக காத்திருப்பேன்? ஆண்டவரே, உமக்காக நான் என்ன செய்வேன்? காத்திருப்பேன். தேவனிடமிருந்து எனக்கு என்ன மறு உத்தரவு வரும், ஆண்டவற்றிலிருந்து எனக்கு என்ன பதில் வரும் அப்படிங்கிறதுல நீங்களும் நானும் காத்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யார்ட்டையும் போய் நீங்க உட்கார்ந்து அது இதுன்னு கேட்டு எதையாவது சொல்லி கடைசியில பாருங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு வாழ்க்கையை பரிதாபமா இழந்துடக்கூடாது. ஆமென். யாரு சொன்னாலும் எதை சொன்னாலும் எல்லாத்தையும் யார்ட்ட கொண்டு வரணும்? ஆண்டவர்ட்ட கொண்டு வரணும். பிரைஸ் தி லார்ட். வழிமேல் விழி வைத்து உமக்காக காத்திருப்பேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எப்ப வருவீரோ இயேசுவே,
எப்ப வருவீரோ. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென் ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரை ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையில தேடுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்ப துயரங்கள் எல்லாவற்றிலும் அவருக்காக காத்திருந்து அவரை தேடும் பொழுது உங்களுக்கு உயர்வின் பாதைகள் திறக்கும். ஆமென். இரண்டாவது, தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்கிற காரியம் என்ன? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம். முதலாவது, அவருக்காக ஜெபத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். இரண்டாவது, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் எடுத்து வாசியுங்கள். 13வது வசனத்திலிருந்து, ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்த போது தம்மை விட பெரியவர் எவர் பெயராலும் ஆணையிட்டு, தம்மீதே ஆணையிட்டு, நான் உண்மையாகவே உன்மீது ஆசி பொழிந்து உன்னை பழுகி பெருக செய்வேன் என்றார். இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து கடவுள் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டார். ஆமென். அப்ப முதல்ல நல்ல கவனிக்கணும், தேவனுக்காக காத்திரு, ஜெபத்துல காத்திரு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபத்துல என்ன செய்யணும்? குடும்பமா ஒரு பிரச்சனையில் இருக்கீங்களா, குடும்ப ஜெபத்துல காத்திருக்கணும். ஒரு காரியத்தை செய்ய போறீங்களா, ஆண்டவர் சமூகத்துல காத்திருங்க, அவர்கிட்ட பதில் வரும். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது, ஒரு மனிதன் தேவனால் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் இரண்டாவது என்ன செய்யணும்னா, தேவன் வாக்களித்ததை பெற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல ரெண்டு கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு வாக்களித்தது நிறைவேறுமா? சொல்லுங்க, நிறைவேறுமா? ஆண்டவர் உங்களுக்கு வாக்களித்தது நிறைவேறுமா? கண்டிப்பாக தேவன் வாக்களித்த எல்லாவற்றையும் நிறைவேற்றியே தீருவார். ஆமென். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை அசை சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் நமக்கு வாக்களித்தது நிறைவேற வேண்டும் என்றால் என்ன செய்யணும் தெரியுமா? அவருடைய வாக்குத்தத்தங்கள் மீது நம்பிக்கை வைக்கணும். என்ன வைக்கணும்? அவருடைய வார்த்தையின் மீது உங்களுக்கு என்ன வேணும்? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நம்பிக்கை வேண்டும். தேவனுடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தத்தின் மீது உங்களுக்கு விசுவாசம் வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன கிடையாது தெரியுமா? விசுவாசமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை இல்லாத கிறிஸ்தவம், நம்பிக்கையே இல்லைங்க. இன்னைக்கு சில நேரங்களில், பல நேரங்களில் நிறைய பேருடைய மனநிலைமை எப்படின்னு தெரியுமா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் நம்புவதே இல்லை. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரேலுக்கு பாலும் தேனும் ஓடும் கானானை பத்தி சொன்னாரா? சொன்னாரா இல்லையா? ஆண்டவர் மோசே மூலமா சொன்னாரு, அங்க கட்டாத வீடு, நட்டாத தோட்டம், தோண்டாத கிணறு எல்லாமே இருக்குப்பான்னு சொன்னாரு. ஆமென். அங்க பாலும் தேனும் ஓடுது, எல்லாமே இருக்கு சொல்லிட்டாரு. ஆமென். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? எங்களுக்கு இதை விட எகிப்து பெட்டர். பிரைஸ் தி லார்ட். எங்களுக்கு சாவறதுக்கு சவக்குழி இல்லைன்னு சொல்லியா இங்க கூட்டிட்டு வந்து புலம்ப ஆரம்பிச்சான். ஆமென். சில நேரங்களில் பாருங்க, திருமண வாழ்க்கையில சிலர் அடி எடுத்து வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. சிலர் கற்பனையோட ஆசையோட போகிற வீட்டில் நீ எப்படி இருப்ப, மகாராணி மாதிரி சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டாங்களா? மகாராணி மாதிரி பார்த்துக்கிடுவாங்க. அப்படிலாம் போயிருப்பீங்க. உள்ள போனா நச்சி நசுக்கி இருக்கிற எல்லாம் போற மாதிரி உங்களுக்கு இருக்கும். உசுரே போற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. சில நேரங்களில் சிலர் என்ன பண்ணுவாங்க? எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவெடுப்பாங்க. ஆனா சில பேர் இருக்காங்க, பொறுமையோட காத்திருப்பாங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பொறுமையோட காத்திருப்பாங்க. என்ன வேணாலும் பண்ணட்டும், எனக்கு நல்லது நடக்கும். சில வீட்டுக்காரர் சொல்லுவாரு, கொஞ்சம் பொறுமையா இரு, ஒரு நாள் வரும்போது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இல்ல, எனக்கு இன்னைக்கே முடிவு தெரியணும்.
இப்படி சில பேர் இருக்காங்க. சில பேர் வீட்டுக்காரர் சொல்லிட்டார்ல, கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த சகிச்சிருந்தவங்க, காத்திருந்தவங்களுக்கு நன்மை கிடைத்திருக்கிறது. ஆமென். கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. தேவன் வாக்களித்தது நிறைவேறும். ஆண்டவர் வாக்களித்தார்னா அது நிறைவேறும். ஆனா நிறைவேறினா என்ன பண்ண தெரியுமா? அவர் மீது, அவருடைய வார்த்தையின் மீது உங்களுக்கு என்ன வேணும்? நம்பிக்கை. நீங்க வேதத்தை திறந்து பாருங்க. நீதிமான்களுக்கு, தேவ மனிதர்களுக்கு ஆண்டவர் வாக்களித்த நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஆமென். ஆனா அதெல்லாம் உடனே நடக்கல. பிரைஸ் தி லார்ட். அதுக்குன்னு அவர்கள் காலத்தை அவர்கள் பயன்படுத்தி தேவன் மீது நம்பிக்கை வைத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் உங்களுக்கு ஒன்று தெரியணும், அவருடைய வசனம் உயிர் உள்ளது. ஆமென். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆமென். அவருடைய வார்த்தை நமக்குள் மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். அவருடைய வார்த்தை உங்களை உயர்த்தும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பைபிள் சொல்கிறது, 2 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 20வது வசனம் எழுதிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படுகின்றன. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றாரு, என் மகளே, உன்னைய நீ உடைமையாக்கி கொள்ளும் எல்லாவற்றிலும் உங்களை உயர்த்துவேன்னு சொல்றாரு. நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். நிச்சயமாக நடக்கும். ஆண்டவர் உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கும் ஒரு வாக்குறுதியை கொடுத்தாருன்னா அது நிறைவேறும். அதனாலதான் அவர் வழியாக ஆம் என்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஆமேன். ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிற எல்லாம் உங்களுக்கு நிறைவேறியே தீரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் பயப்படாதீங்க. வியாதியை பார்த்து பயப்படாதீங்க. உங்க பலகீனத்தை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவருடைய வாக்குறுதிகள் என்னிலும் என் குடும்பத்திலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்னா, அது உங்களுக்கு நடக்கிறது. உங்க வீட்டுல நடக்குது, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இன்னொரு வசனத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசித்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து ரோமர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம். தான் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு தெரியணும், ஆண்டவர் எனக்கு சொன்னது நிறைவேறும். நிறைவேறுமா? சொல்லுங்க, நிறைவேறுமா? ஒருவேளை உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு ஒரு சிலத்துல சொல்லியிருப்பாரு, நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? 10 வருஷம் முன்னாடி சொன்னது இன்னைக்கு ஞாபகத்துல. சொல்லுங்க, இருக்குமா? இருக்குமா? கேக்குதா கேட்கலையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இன்னைக்கு ஞாபகத்துல. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சில காரியங்கள் சொல்லியிருப்பீங்கல்ல. ஆனா ஒரு நாள் என்னைக்கா ஒரு நாள் சொல்லுவான், ஏமா நீ என்ன சொன்ன? 10ஆவது வகுப்பு படிக்கும் போதே நீ என்ன சொன்ன? நீ மட்டும் 450 மார்க் வாங்கிட்டேன்னா உனக்கு அதை வாங்கி தரேன், இதை வாங்கி சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருப்பீங்களா? சொல்லியிருக்கீங்களா? ஆனா அது நிறைய நேரத்தில் நமக்கு காத்தோட காத்தா போயிரும். பிரைஸ் தி லார்ட். ஆனா சொன்னதை கேட்டவர்க்கா பார்த்தீங்களா, ஞாபகத்திலே வச்சிருப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது மாறுமா? சொல்லுங்க, மாறுமா? இன்னைக்கு உங்களை பார்த்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வேத வசனத்தை கேட்கும் போதும் இந்த வசனம் யாருக்கோ இல்லை, அது உங்க வாழ்க்கையில கடந்து வருகிறது. ஆமென். உங்க வாழ்க்கையில அது நிறைவேறும். ஆமென். என்னை பார்த்து ஆண்டவர் சொல்ற வாக்குறுதிகள் நிறைவேறும், எனக்கு தருகிற நிறைவேறும். நீ ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, குறிக்கிலும் நெருக்கிலும் நட, நான் நடக்கிறேன், நடக்கும். ஆண்டவர் சொல்றார், கிழக்கப்பாரு, மேற்கப்பாரு, தெற்கப்பாரு, வடக்கப்பாரு, இதை நீ உடைமையாக்கி கொள்வாய், நடக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா மக்களினங்களுக்கு மேலாக உன்னை
உயர்த்துவேன். நான் நம்புறேங்க, அது நடக்கிறது நடக்கிறது. ஆமென். நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் விசுவாசி. இன்னைக்கு விசுவாசி, அது நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் நடக்கிறதா? இப்ப நடக்குது. ஆமென் அல்லேலூயா. தேவன் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. அவர் வாக்களித்தது நிறைவேறியே தீரும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, தேவனுடைய பிரசன்னத்திலே உயர்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் தெரியுமா? எசையா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களோ புதிய ஆற்றல் பெறுவார்கள், கழுகுகளைப் போல ரெக்கை விரித்து மேலே செல்வார்கள், ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். ஆமென். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளே, நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருந்தால் முதல்ல நீ என்ன செய்யணும்? ஜெபத்துல காத்திருக்கணும். இரண்டாவது, அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கணும். மூன்றாவது, நம்பிக்கையோட காத்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். மூணாவது எப்படி காத்திருக்கணும்? நம்பிக்கையோட காத்திருக்கணும். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கையோடு காத்திருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்களேன், சில நேரத்தில் நீங்க இந்த செய்தித்தாளில் பார்க்கலாம், சில நேரத்தில் நீங்க பார்க்கலாம், 500 ரூபாய் லஞ்சம் வாங்கினார். பார்த்துருக்கீங்களா? 500 ரூபாய் லஞ்சம் வாங்கினார், கையும் களவுமாக பிடிபட்டார். பிரைஸ் தி லார்ட். சின்ன சின்ன காரியத்தில் அகப்பட்டு வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து போனவங்களை இன்னைக்கும் பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். இது உலகத்தில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பரிதாப நிலைமை. ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லி தெரியுமா? நீ தேவனுக்காக நம்பிக்கையோட காத்திருக்கும். அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார். ஆமென். என் ஆண்டவர் என்ன, எல்லாரும் சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார். அதனால ஆண்டவர் மீது நம்பிக்கை உடையவர்களோ என்ன செய்வாங்க? புதிய ஆற்றல் பெறுவார்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் உங்களுக்கு தோல்வியாக மாறவே மாறாது. நான் ஆண்டவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை ஒரு நாளும் எனக்கு ஏமாற்றம் தராது. நான் அதை நம்புறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மீது நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒருபோதும் ஏமாற்றத்தை தரவே தராது. ஏமாற்றமே வராதுங்க. தைரியமா எழுதிக்கோங்க. உங்க வாழ்க்கையில எல்லாம் முன்னேற்ற பாதையாக இருக்கும், எல்லாம் ஆசீர்வாதமா அமையும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகள் ரெக்கைகள் விரித்து கழுகை போல உயரே செல்வார்கள். ஆமென். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, நீ சோர்ந்து போக மாட்ட, பலவீனம் அடைய மாட்ட, நலிவடைய மாட்ட. ஆமென். ஒருபோதும் உங்களுக்கு என்ன வராது? சோர்வு உங்களை ஏமாற்றத்துக்குள்ள ஆண்டவர் நடத்தவே மாட்டார். அதனாலதான் இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 103:5 வாசிக்கிறீங்களா? திருப்பாடல் 103ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அவர் வாழ்நாளை நலன்களால் நிறைவுற செய்கிறார். என்ன செய்கிறாரு? நலன்களால நிறைவுற செய்கிறார். என்ன செய்கிறார்ப்பா? நலன்களான நிறைவு செய்கிறார். உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பெறும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்காக காத்திருங்கள், ஜெபத்திலே காத்திருங்கள், அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள், நம்பிக்கையோட காத்திருங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பது அவரிடமிருந்து வரும். வருமா? சொல்லுங்க, வருமா? எப்படி வரும்? நீங்கள் கற்பனை பண்ணாத ஆசீர்வாதமாய் வரும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது கொசுறு, ஆனால் அவர் தரப்போறது
நீங்க விரும்புறது ஏதாவது கொடுங்க, அப்படிதானே? சொல்லுங்க. ஏதாவது ஒரு நல்ல நெருக்கடியான நேரத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க, நீங்க என்ன விரும்புவீங்க? ஃபுல் க்ரௌடு, நீங்க என்ன விரும்புவீங்க? ஒரு படிக்கட்டில் உட்கார்ந்துட்டு போயிட்டா கூட தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் அதே பஸ்ஸில் ஒரு விஐபி சீட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? சிலத்தில் அப்படிலாம் நடக்கும். சம்பந்தமே இல்லாத நபர் வருவாரு, ஃபாதர் உட்காருங்க சாமி, நான் நினைச்சிட்டு இருக்கிறது படிக்கட்டில் உட்கார்ந்துட்டு போகணும்னு. பிரைஸ் தி லார்ட். ஆனா யாரோ ஒருத்தர், ஏன் நீங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்து எனக்காக காவல் காக்க வச்சிருக்காரு போல அவரு. அல்லேலூயா. இல்ல, வர வேண்டிய ஆளு, என் கூட வர வேண்டிய ஆளு வரல. ஏதோ சில காரியங்கள் நடக்கும்போது ஆச்சரியமா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அவமானப்பட மாட்டீங்க. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொல்றேன், இன்னைக்கு இந்த மாதம், இந்த அக்டோபர் மாதத்துல நீங்கள் நிச்சயமாக இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்கள் உங்கள் வாழ்வில் உயர்வை பெறுவீர்கள். ஆமென். எல்லாரும் எழுதுங்க, கண்களை. ஆண்டவரே நிறங்களை உயர்த்து, தகப்பனே நிறங்களை உயர்த்து. கைகளை விரித்துக் கொள்ளுங்க. நான் ஒருவேளை இது நடக்குமா கிடைக்குமான்னு உட்கார்ந்துருக்க ஆண்டவரே, ஆனா நீர் எனக்காக யாவையும் செய்வே, எனக்காக யாவையும் செய்கிற தேவனே, எனக்காக யாவையும் செய்கிற அப்பா, உம்முடைய வல்லமை எங்கள் மீது இறங்கட்டும். கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி வாய் திறந்து எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நல்ல கைகளை உயர்த்தி வாய் திறந்து எல்லாரும் இயேசுவே கூப்பிடுங்க. வாய் திறந்து இயேசுவே குரலை உயர்த்தி கூப்பிடுங்க. ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, நன்மைகளின் பாதைகள் திறப்பதாக. ஓ நன்றி நன்றி. நல்ல கூப்பிடுங்க 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 கூப்பிடுங்க. ஆகும் எல்லாமாகும், இயேசுவாலே எல்லாமே ஆகும். சொல்லுங்க. ஆகும் எல்லாமாகும், இயேசுவாலே எல்லாம் ஆகும். கைதடி. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் ஆகும் எல்லாமாக, இயேசுவாலே எல்லாமே ஆகும். ஆகும் ஆக எல்லாமாகும், இயேசுவாலே எல்லாமே ஆகும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள். சகோதரி கிங்ஸ்லின் சொல்றாங்க ஆலந்தலையிலிருந்து, எனது பேரன் அக்னல், அவனுக்கு 6 முகநேரி. நான் அவனுக்காக ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டுமென்று இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஜெபித்தேன். என்னுடைய ஜெபம் தூபம் போல அவர் முன்னிலையில் கேட்கப்பட்டு இப்போது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க செய்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி. நன்றி. சகோதரி கிங்ஸ்லின் 2வது சாட்சி சொல்றாங்க, எனது பக்கத்து வீட்டு சகோதரன் சேவாக், அவனுக்கு நல்ல ஒரு கப்பல் வேலை கிடைக்க வேண்டுமென்று இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன். என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு சாட்சியாக மாற்றி கப்பலேற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மருமகளுக்கு போன வாரம் பயங்கர காய்ச்சலாக இருந்தது. ஒரு
3 நாள் தொடர்ச்சியாக ரொம்ப காய்ச்சலாக இருந்தது. பிறகு ஆஸ்பத்திரி போனோம், ஓரளவு பரவாயில்ல. ஆனால் பேரனுக்கு அடுத்த நாள் காய்ச்சல் வந்துட்டு, காய்ச்சல் வந்து நானும் ஒரு டாக்டரை பார்த்து 2வது டாக்டரையும் மாற்றிட்டேன். அப்படின்னாலும் காய்ச்சல் குறையில. நேற்று பிரதருக்கு ஃபோன் பண்ணி இங்கே ஜபிங்கன்னு சொல்லி சொன்னேன். பிரதரும் ரொம்ப பாரத்தோடு ஜபிச்சாங்க. நானும் ஒரு பொருத்தனை பண்ணேன், நான் நாளைக்கு சாட்சி சொல்லுவேன், என் பேரனுக்கு காய்ச்சல் குணமாயிடணும் அப்படின்னு. பிரதர் ஜபிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு இருந்து காய்ச்சல் குறைஞ்சிட்டு இரவு முழுவதும் காய்ச்சல் கிடையாது, நல்ல பூரண சுகத்தோடு இருக்கான். இந்த அற்புதத்தை செய்த இயேசப்பாவுக்கு கோடான கொண்டு நன்றி இயேசுவே. இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. எங்கள் அக்கா மக 6 மாதமாக குழந்தைண்டாயிருக்காங்க. 3 நாளாக அவளுக்கு துடிப்பு இல்லைன்னு சொல்லி புண்ணக்காயில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. அங்கே போனோன்னே நீங்கள் எப்போ காமிக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. அங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு துடிப்பு இல்லைன்னு உடனே 108 ஆம்புலன்ஸ்க்கு அவங்களே ரிப்போர்ட்லாம் எழுதி உடனே அவசர சிகிச்சைன்னு சொல்லி தூத்துக்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக சொல்லிட்டாங்க. உடனே பிரதருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இப்படி சொல்லியிருக்காங்கண்ணே, துடிப்புலங்காங்க, அங்கே போய் என்னை டோக்கன் போட சொல்கிறாங்க, என்னென்னு தெரிலன்னு ஜெபம் பண்ணுங்கண்ணே. என்ன சரிக்கான்னு பிரதர் ஜெபம் பண்ணாங்க. வரக்குள்னாலே அங்கே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தோம். 60 பேர் இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ உடனே விட்டு மேடம் டாக்டரம்மா பார்த்தாங்க. பார்த்த இடத்துல துடிப்பு நல்லா தெரியுதுமா, ஒன்றும் பயம் இல்லைம்மா, யாருமா இப்படி சொன்னாங்க. இந்த அற்புதத்தை செஞ்ச இயேசு மரியாவுக்கு கோடான கோடி நன்றி. துதிக்கிறேன் இயேசப்பா, நல்லவரே வல்லவரே இயேசப்பா. துதிக்கிறேன் இயேசப்பா, நல்லவரே வல்லவரே இயேசப்பா. பாடுவோம். துதிக்கிறேன் இயேசப்பா, நல்லவரே வல்லவரே இயேசப்பா. மீண்டும் துதிக்கிறேன் இயேசப்பா, நல்லவரே வல்லவரே இயேசப்பா. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. பாடுவோம். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. துதிக்கிறேன் இயேசப்பா, நல்லவரே வல்லவரே இயேசப்பா. துதிக்கிறேன் இயேசப்பா, நல்லவரே வல்லவரே இயேசப்பா. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. பாடுவோம். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. துதிக்கிறேன் இயேசப்பா, நல்லவரே வல்லவரே இயேசப்பா. துதிக்கிறேன் இயேசப்பா. திறந்து நல்லவரே வல்லவரே இயேசப்பா. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. பாடுவோம். நல்லவரே வல்லவரே, நல்லவரே. பாட வந்தோம் ஏசப்பா, நாடி வந்தோம் தேடி வந்தோம் ஏசப்பா. பாட வந்தோம் ஏசப்பா, நாடி வந்தோம் தேடி வந்தோம் ஏசப்பா. நல்லவரே வல்லவரே, நல்லவரே. எல்லாரும் வாயை திறந்து நல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. துதிக்கிறேன் ஏசப்பா, நல்லவரே வல்லவரே ஏசப்பா. துதிக்கிறேன் ஏசப்பா, நல்லவரே வல்லவரே ஏசப்பா.
வல்லவரே எல்லாரும் வாயை திறந்து நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே துதிக்கிறேன் துதிக்கிறேன் ஏசப்பா நல்லவரே வல்லவரே ஏசப்பா துதிக்கிறேன் துதிக்கிறேன் ஏசப்பா நல்லவரே வல்லவரே ஏசப்பா ஒன்றாக கூடி வந்தோம் ஏசப்பா ஒரு மனமாய் கூடி வந்தோம் ஏசப்பா ஒன்றாக கூடி வந்தோம் ஏசப்பா ஒரு மனமாய் கூடி வந்தோம் ஏசப்பா நல்லவரே வல்லவரே எல்லாரும் நல்லவரே வாயை திறந்து பாடுங்க நல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே துதிக்கிறேன் துதிக்கிறேன் ஏசப்பா நல்லவரே வல்லவரே ஏசப்பா துதிக்கிறேன் துதிக்கிறேன் ஏசப்பா நல்லவரே வல்லவரே ஏசப்பா கூடி வந்தோம் ஏசப்பா ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசப்பா ஆர்ப்பரிக்க கூடி வந்தோம் ஏசப்பா ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசப்பா அல்லேலூயா 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 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 துதிக்கிறேன் துதிக்கிறேன் ஏசப்பா நல்லவரே வல்லவரே ஏசப்பா பாடுவோம் துதிக்கிறேன் எல்லாரும் வாயை திறந்து நல்லவரே வல்லவரே ஏசப்பா நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே உற்சாகமா நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே வல்லமையின் தெய்வமே ஏசப்பா வார்த்தையான இயேசுவே ஏசப்பா வல்லமையின் தெய்வமே ஏசப்பா வார்த்தையாக வருபவரே ஏசப்பா நல்லவரே வல்லவரே கை தட்டி நல்லவரே வல்லவரே நல்லவரே நல்ல கையை தட்டி பாடுவோம் நல்லவரே வல்லவரே துதிக்கிறேன் துதிக்கிறேன் ஏசப்பா நல்லவரே வல்லவரே ஏசப்பா துதிக்கிறேன் துதிக்கிறேன் ஏசப்பா நல்லவரே வல்லவரே ஏசப்பா அல்லேலூயா 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 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 கையை தட்டி பாடுவோம் துதிக்கிறேன் துதிக்கிறேன் ஏசப்பா நல்லவரே வல்லவரே ஏசப்பா கையை தட்டி துதிக்கிறேன் துதிக்கிறேன் ஏசப்பா